கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கடம்பர் கோவில் தெருவில் பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்யும் கடையை அடித்து நொறுக்கிய தாய் மகளால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். குளித்தலை கடம்பர் கோவில் அருகே கடந்த ஆண்டு ஏலம் எடுத்த அந்த கடை வைக்க ஏலம் எடுத்தவர் இந்த ஆண்டு ஏலம் எடுக்காத நிலையில் அருகில் உள்ள இடத்தில் கடை பூஜை பொருளை வைத்துள்ளார். இந்நிலையில் இந்த ஆண்டு ஏலம் எடுத்த அந்த லேடி, அதாவது ஒரு பெண் மற்றும் அவரது மகள் சேர்ந்து எதற்காக நாங்கள் ஏலம் எடுத்தது நீங்கள் எதற்காக கடை வைத்துள்ளீர்கள் என்று கூறி இரும்பு கம்பி மற்றும் கல்லால் எடுத்து அந்த பூஜை பொருட்கள் வைத்துள்ள அந்த கடையை அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோவில் காவேரி கரையோரம் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் காவேரி கரையை அமைந்துள்ள நிலையில் அந்த கோவிலில் அதாவது ஆண்டாண்டு காலமாக ஏலம் இடப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு ஆண்டுகாலம் ஒவ்வொருத்தர் ஏலம் எடுத்து கடை நடத்தி வருவது வழக்கம். இந்நிலையில் கடந்த ஆண்டு மோகன சுந்தரம் என்பவர் ஏலம் எடுத்து பூஜை பொருட்கள் கடையை ஏலம் எடுத்து விற்பனை செய்து வந்த நிலையில் இந்த ஆண்டு அவர் எடுக்காமல் வேறொரு பெண் ஏலம் எடுத்துள்ளார். இந்நிலையில் அவர் அதன் கோவில் அருகே சொந்த காரர் வீட்டில் கடையை நடத்தி வரும் நிலையில் இந்த ஆண்டு ஏலம் எடுத்த லட்சுமி மற்றும் அவரது மகள் இருவரும் சேர்ந்து எதற்காக நாங்கள் ஏலம் எடுத்தோம், நீங்க எதற்காக கடை நடத்துகிறேன்னு சொல்லி பட்ட பகலில் கொண்டு நேரே அந்த கல்லால் அடித்து அந்த பூஜை பொருட்கள் வைத்திருந்த அந்த கடையை அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி கார்த்திகேயன். விவரங்கள். நீ வம்பளுக்கிறக்கா அக்கா, நீங்க வம்பளுக்குறீங்க அக்கா, வம்பளுக்கிறக்கா அக்கா, வம்பளுக்குற வேணாக்கா, வேணாக்கா வம்பளுக்குற.